கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் காந்தி நகர் 2 உள்ள அருள்மிகு வில்வமாரியம்மன் திருக்கோவிலில் 2024ஆம் ஆண்டு புது வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சுற்றுப்பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் காந்தி நகர் 2 அருள்மிகு வில்வமாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இங்கு 2024ஆம் ஆண்டு புது வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை 7 மணி அளவில் விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் மகா சங்கல்பம், வேதிகார்ச்சனை, மகா பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ வில்வமாரியம்மனுக்கு 54 வகையான மூலிகை பொடிகளால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு ஸ்ரீ வில்வமாரியம்மனுக்கு குதிரை வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தி திரைப்பட இன்னிசை நாதசுர கச்சேரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அர்ச்சகர் சந்தோஷ்குமார் சிவம் தலைமையில் கோவில் கமிட்டி மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.